எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம லெமன் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் எல்லா பழங்களுமே நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயும் நிறைய காய்ச்சிருக்கும். லெமனை வருஷம் பூராத்துக்கும் நம்ம வீட்டில் காய்ச்ச ஆர்கானிக் பழத்தை வச்சு ஜூஸ் பவுடர் பண்ணி ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணி வச்சுட்டு வருஷம் பூரா எப்படி என்ஜாய் பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பழம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி தொடச்சி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எத்தனை பழங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பழத்தில் இருக்கிற ஜூஸை தான் நம்ம மெஷர் பண்ணி இந்த ஜூஸ் பவுடர் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ரெண்டாக கட் பண்ணது குறுக்க கட் பண்ணணும், நெடுக்க கட் பண்ணக்கூடாது. குறுக்க கட் பண்ணாக்க விதையெல்லாம் வெளியே தெரியும். நம்ம விதையெல்லாம் வெளியே எடுத்துருவோம். இந்த விதை நமக்கு தேவையில்லை. நெட்டுக்க கட் பண்ணிட்டு இந்த விதையெல்லாம் நம்ம எடுக்கணும். ஒரு கத்தியை வச்சோ ஸ்பூனை வச்சோ நம்ம எடுத்துடலாம். ஆனால் இதில் வடிகட்டியில் புழிஞ்சிட்டோன்னா விதையோடு சேர்ந்து அந்த பல்ப் இருக்கும் இல்லையா, அதாவது சதப்பகுதி, அந்த சதப்பகுதியும் சேர்ந்து இந்த வடிகட்டியில் நின்று போயிடும். நமக்கு அந்த இதுவும் தேவை. அதில் தான் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். அதுவும் நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறத விட முதல்ல விதை எல்லாத்தையும் ஒரு கத்தியோ ஸ்பூனையோ வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு இதை நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். 1-2 இது இருந்ததுன்னா நம்ம எப்படி அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிட்டோன்னா இதில் ஜூஸ் புளியறதும் கஷ்டம், விதையெல்லாம் உள்ளே புதஞ்சு போய் இருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கிறதும் கஷ்டம். அதனால் குறுக்கு வாக்கில் தான் கட் பண்ணணும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிகினர்ஸுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பாருங்கள், நெட்டு வாக்கில் கட் பண்ணக்கூடாது. விதையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே தெரியலை பாருங்கள், வெளியே தெரியலை. இப்போ நமக்கு 1 டம்ளர் ஜூஸுக்கு 3.5 டம்ளர் சுகர். இப்போ இந்த ஜூஸ் என்ன செய்யணும், மெதுவாக நிறுத்தி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கு அப்புறமேலு அடியில் பாருங்கள் விதையெல்லாம் நின்று இருந்தது, அதை மட்டும் தனியாக வடிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக இதில் ஊற்றி இருக்கிறேன். இப்போ இந்த விதை எல்லாத்தையும் கையை வச்சு எடுக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன்னால் மெதுவாக எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம்தான் இருக்கும். 90% விதையை நம்ம முதலையே கத்தியால் எடுத்துட்டோம். நமக்கு மீறி வர்ற 1-2 விதைகள்லாம் சேர்ந்து எவ்வளோ நம்ம பழம் எடுத்துருக்கோமோ அவ்வளோக்கு சேர்ந்துருக்கும்ல, அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது. 1 கப்பு ஜூஸுக்கு 3.5 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். இதையும் ஜூஸ் தாம்பாளத்தில் ஊற்றுனோன்னா பரவலாக இருக்கும். அதே மாதிரி தான் பவுடர் அதாவது சுகரையும் நம்ம தூவி விடணும். பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே தூவிடலாம். முதல் நாள் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இதை வெயிலில் வைக்கக்கூடாது. ஜன்னல் அல்லது கதவுக்கு பக்கத்தில் லேசாக வெயில் அனல் படும் இல்லையா, அந்த இடத்துல வச்சா போதும். வெயில் இருக்கக்கூடாது, சும்மா காற்று மட்டும் அடிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். வைக்க அது நல்லா மேல்புறம் நல்லா காஞ்சிரும். நடுவில் இதை கரண்டியை வச்சு கிண்டி விடுறதோ கையை வச்சு பார்க்குறதோ கூடாது. இது மாதிரி எனக்கு இது 4 நாள் ஆச்சு. நம்மளுடைய வெயில், அதாவது அந்த கிளைமேட்டை பொறுத்து இது காயும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு மேலே. இந்த மாதிரி காஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமேலு மேலே இருக்கிறத கீழேயும் கீழே இருக்கிறத மேலேயுமா நம்ம மாற்றி விடணும். ஒரு கரண்டியோ தோசை திருப்பியோ வச்சு இது மாதிரி நல்லா அப்படி எடுத்து விட்டிங்கனாலே ஈஸியாக வரும். நான் ஜூஸும் அந்த சுகருமா சேர்ந்து ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டப்படலாம் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஃபேன் அடியில் காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆனதுக்கப்புறம் நல்ல ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, இல்லை பெரிய மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். சின்னதுன்னா எனக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுனால நான் சின்னதில் போட்டிருக்கேன். விட்டு பல்ஸ் மோடில் இதை பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிங்கன்னா நல்லா ப்ரீமிக்ஸ் பவுடர், லெமன் ப்ரீமிக்ஸ் பவுடர் கிடச்சிருச்சு. இதை நம்ம வருஷம் பூரா ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே கிடச்சதுனால உபயோகப்படுத்திக்கலாம். இதை தேவையான அளவு ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு பானை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரை விட பானை தண்ணி நல்லது. உங்களுக்கு எப்படி வேணுமோ வெறும் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டோ
நம்ம இதை நல்லா வருஷம் பூரா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.